அரசியலில் மிக குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிலவி வந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இறுதி கருத்துக்கள் அல்ல என்றும் ராகுல் காந்தியே இறுதி முடிவை அறிவிப்பார் என்ற ஒன்றையும் தற்போது கே.சி. வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வருகை தந்திருந்த அவர் புதுச்சேரியில் நடைபெற்ற பாத யாத்திரை கூட்டத்திலும் அதே போன்று சென்னையில் நடைபெற்ற கூட்டத்திலும் பங்கேற்றார். அதற்கு பிறகாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பின்னதாக செய்தியாளர்களை சந்தித்த கே.சி. வேணுகோபால் பல்வேறு முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் தெரிவிக்கக்கூடிய கூட்டணி தொடர்பான கருத்துக்கள் என்பது அக்கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறதா என்கிற கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பாக நேற்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பெங்களூருவில் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அதே நேரத்தில் காங்கிரஸ் அமைத்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவரான கிரீஷ் ஷோடங்கரும் பொதுவெளியில் கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது என்ற கருத்தை தெரிவித்திருந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். கே.சி. வேணுகோபாலினுடைய இந்த கருத்து என்பது காங்கிரஸ் தலைவர்களுக்கு போடப்பட்ட வாய்ப்பூட்டு அப்படின்னு பார்க்கலாமா? அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் கே.சி. வேணுகோபால் அவர்களும் மௌனமாகத்தான் இருந்தார். கிரீஷ் ஷோடங்கர் ஐவர் குழுவில் ஒருவர், இன்னும் சொல்லப்போனால் இந்த குழுவின் தலைவர். அவர்தான் இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். ஆனால் இப்போது காங்கிரஸ் கட்சி நிதர்சனத்தை உணர்ந்து கொண்டிருக்கும். திமுக இப்போது அரசியல் ரீதியாக ரொம்ப கண்டிப்புடன் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆட்சியில் பங்கு இல்லை, அதிகாரத்தில் பங்கு இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றால் அது காங்கிரஸ் கட்சிக்கு சேர்த்து தானே. அதாவது தேசிய கட்சிகளுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இங்கு தேசிய கட்சிகள் ஆட்சியில் பங்கு கோர முடியாது, அதிகாரத்தில் பங்கு வைக்க முடியாது. அது அவர்களது உரிமை என்றால் அதிகாரம் தட்டில் வைத்து கொடுக்கப்படுவதில்லை, அவர்கள் போராடி பெற்றுக் கொள்வது. அதாவது களத்தில் போராட வேண்டும், பெரிய அளவுக்கு வலிமையை பெருக்க வேண்டும், அதிகாரத்தை அடைதல். இதைத்தானே வழி, வேற வழியே கிடையாதுங்களே. 49 திமுக துவக்கம், 67 அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. காங்கிரஸ் கட்சி நூற்றாண்டு பழமையான கட்சி தான். ஆனால் 67 ஆட்சியை இழந்தது, அதிகாரத்தை இழந்தது. இன்று வரை அவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியவில்லை. காரணம் கள அமைப்பு இல்லை. இந்த யதார்த்தத்தை காங்கிரஸ் கட்சி புரிந்து கொண்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுவது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு நஷ்டம். திமுக அகில இந்திய அளவிலான கட்சி கிடையாது, தமிழ்நாடு அளவிலான கட்சி தான். காங்கிரஸ் கட்சி போவதால் ஏற்படுகிற ஓட்டு வங்கியை அவர்கள் எப்படியாவது ஈடு செய்து கொண்டு விடுவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக போவதால், வெளியேறுவதால் கிடைக்கிற இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஏனென்றால் அது அகில இந்திய அளவிலான இழப்பு. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டது. ஆக திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே தொடர்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அதிக சீட்டும் கிடையாது. மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.